நம்ம வடபழனி எஸ்ஆர் ஜுவல்லரி இப்போது வலசரவாக்கத்தில் புதிய கிளை உருவாகி இருக்குது. அதுக்கு சேல்ஸ்மேன், சேல்ஸ் உமன், கேஷியர், ஹவுஸ் கீப்பிங், வாட்ச்மேன், டிரைவர் எல்லோரும் தேவைப்படுறாங்க. அதுக்கு கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க. கண்டிப்பாக இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களும் பயன்பெறட்டுமே. அது மட்டும் இல்லை, ஃப்ளோர் இன்சார்ஜ், மேனேஜர், ஹெச்ஆர், பல்வேறு போஸ்ட் காலியாக இருக்குது. யாராக இருந்தால் அப்ளை பண்ண சொல்லுங்கள். கான்டாக்ட் நம்பர் 6385696528. அதுக்கப்புறம் 9884051510. தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், உங்கள் கோல்டு குரு எங்கே இருக்குது தெரியுமா? கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க, கரெக்ட். நீங்கள் கெஸ் பண்ண கரெக்ட் தான். மலேசியாவில் இருக்கோம். எஸ்எம்எஸ் தீன்னு சொல்கிறீங்க. அதாவது நிறைய வியூவர்ஸ்க்கு எப்பயுமே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. கோல்டு அப்படின்னு சொன்னாலே மலேசியன் கோல்டு நல்லா இருக்கு, இந்தியன் கோல்டு நல்லா இருக்கு. நம்மளோட கமெண்ட் பாக்ஸை நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நானும் வந்து ஒவ்வொரு முறையும் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இருந்தாலும் இந்த முறை மலேசியா வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு முறையும் வருவோம். ஆனால் இந்த முறை ஸ்பெஷலி நம்ம ஜுவல்லர்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மீட்டிங், மிகப்பெரிய ஒரு மீட்டிங் நடந்தது. அதுக்காக வந்தப்போ சரி அப்படியே நம்ம வியூவர்ஸுக்கும் ஒரு அந்த இடத்துல காமிச்சிடலாமே அப்படின்லாம். இதில் மலேசியாவில் ஒரு ஜுவல்லரி மார்க்கெட் அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல ரொம்ப பிரசித்திய வாய்ந்த ஒரு கடை அப்படின்னா இதுல பார்த்தோன்னே இதுல பாதி ஐட்டம் இந்திய கலைஞர்களால் செய்யப்பட்ட ஒரு விஷயம். அவ்வளோ வேலைப்பாடு மிகுந்த ஒரு ஜுவல்லரி எல்லாமே இங்கே இருக்கு. இதனுடைய சிஇஓ அவரை மீட் பண்ணோம். நான் அப்படி பேசினேன் ஜஸ்ட் இப்போதான். ஹலோ, ஹை சார், இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கணும். பாருங்க, இந்த ஷாப்பிங் தான் பேலப்பஸ் அந்த நீங்களோட டிக்டாக்லாம் நிறைய நம்மளோட டிக்டாக் இல்லை இல்லையா? அதனால தான் பேன் ஆகிடுச்சு நம்ம இந்தியாவில். பட் இந்தியா பயங்கர பாம்புலா இருக்கு. சார் யாரும் நீங்க தான் சொல்லணும். இல்ல நீ டீம்ல டாக்டர் கோல்டு புதுசா ஒரு பட்டம் கொடுத்துருக்காரு. டாக்டர் கோல்டு தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ இதை பத்தி இப்போ இருக்க அடுத்த ஜென்ரேஷன் நீங்களாம் யங் பிளட் அப்படின்னு அளவுக்கு இதை பத்தி என்னுடைய கருத்து என்ன? இன்டர்நேஷனல் சட்டையை தரம்பாட பத்தி சொல்லியிருக்கோம். என்னென்ன விஷயங்கள் அதை சொல்றாரு. அதாவது பாருங்க, சொல்லிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸ் ஃபீல் ஆகி இன்னைக்கு சோசியல் மீடியா பொறுத்தவரையும் ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை வாய்ப்பு என்ன அமைச்சிட்டு இருந்தா இப்போ கெட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் அப்டேட்டிங் இன்ஃபர்மேஷன். அதாவது இந்த கடந்த 10 வருஷத்துல கோல்டு பத்தின விவரங்க, கோல்டுனா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, அது கோல்டு இன்வெஸ்ட் எதுக்கு பண்றோம், அந்த மாதிரி உள்ள கருவிகளை சோசியல் மீடியா அந்த ஜெனரேஷன் நிறைய இருக்கு. அதாவது ஒரு 20 years பேக் எங்க அப்பா சொன்னாங்க, 2000 வருஷம் வருது தம்பி இதுக்கு மேல சேல் பண்ணுமா ஆள் வாங்குவாங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா எங்க அப்பா அதே கேள்வி 2010லயும் 15 கேட்டேன். என்கிட்ட சொன்னாங்க, தாத்தால தான் கேட்டேன், நீ கேட்ட டிமாண்ட் சொல்றது அந்த கோல்டு மேல உள்ள இன்ட்ரெஸ்ட், அந்த ஆர்வம் குறைபாட்டே இல்லை, இருந்துகிட்டே இருக்கு. அது விட முக்கியம் வாங்கினா ஏறும் ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள ஒரு ஆங்கித்தனமா இருக்கு. young people, young kids, இன்னும் கோல்டு ஷாப்ல அவங்களுக்கு வேண்டிய பட்ஜெட், அதாவது ஒரு சின்ன இருப்பாங்க, ஒரு நோக்கத்தா இருந்தா குழந்தைகளுக்கு ஒரு அல்பபெட் வேண்டிய ரீசனா இருக்கலாம்.
எப்படியாவது நம்ம கோல்டு அந்த குழந்தை பிள்ளைக்கு சின்ன வயசுல சேர்க்கணும்னு சொல்லி என்னங்க ஓகே, நல்ல அருமையா இருக்கு. இப்ப இன்னொரு விஷயம் சொன்ன அதே மாதிரி பாத்தீங்கன்னா வியூவர்ஸ் தெரியும் நம்ம சேனல்ல எல்லா உடனத்துல தமிழகத்துல எல்லாரும் வாசிப்பாங்க. அவங்க எல்லாம் நீ கேள்விப்பட்டாங்க. அப்போ இந்தியா மட்டும் அது துன்பா தமிழ்நாடு ஏறிட்டே இருக்கா என்ன நினைச்சு இப்போ அதனால அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கல. ஏன்னா மலேசியா இந்தியா மட்டும் எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுங்க. சிம்பிள். அதாவது சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு ரொம்ப சிம்பிள். யாரா இருந்தாலும் ஒன்னே ஒன்று XAUUSD சொல்லாங்க. அதாவது கோல்டுன்னு சொல்ற அவங்க கோல்டு அதோட என்ன சொன்னா நீங்க கூகுள் வந்து சும்மா பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த கோல்டோட விலைகள் எப்படி இருக்கு இந்த கடந்த 20 வருஷமா. ஜஸ்ட் ஒரு சார்ட். 1986ல மலேசியா 30 ரிங்கெட்டா இருந்தது ஒரு கிராம். 1986 அதாவது 40 வருஷமா ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் சென்று பாத்தீங்கன்னா 400 ஆல்மோஸ்ட் 12-13 மடங்கு ஏறி இருக்கு மலேசியா. இங்கதான் முதல் நிறைய நாங்க 400 லட்சம் பண்ணிருக்கோம். 916 அதாவது கோல்ட் பிரைஸ் போனா ஏன்னா கோல்ட் பிரைஸ் பொறுத்த வரையும் எப்படி வந்து போட்டு பண்றாங்க யூஎஸ் டாலர் ஏறினாலும் இறங்கினாலும் கம்பெனி பாதிச்சிருக்கேன். ஓகே குட். சரிங்க, நீங்க எல்லாமே கேள்விங்க. அப்போ இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்திய தங்கம் நல்லதா மலேசியா தங்கம் நல்லதா சிறந்ததா தூய்மை தன்மை கரெக்டான சொன்னீங்க. பொருளோட கல்கட்டா டிசைன் கல்கட்டா செய்யக்கூடிய ஒரு பொருள். ஆன்டிக் ஜுவல்லரி நம்ம கோயம்புத்தூர்ல தயார் பண்ணி கொண்டு ஒரு பொருள். கேரளா பொருள் நம்மளுக்கு வந்து அஃப்கோர்ஸ் கோயம்புத்தூர் சொன்னா கோல்ட் இஸ் கோல்ட். நான் அதான் முதல் விஷயமா எஸ்டாப்ளிஷ் பண்ணேன். கோல்ட் இஸ் ஆல்வேஸ் கோல்ட். 916 இஸ் 916 ரைட்டா. இந்தியாவா இருக்கட்டும், மலேசியாவா இருக்கட்டும், துபாயா இருக்கும், சிங்கப்பூரா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், யூஎஸ் இருக்கட்டும், லண்டனா இருக்கும். 22 கேரட்னா 22 கேரட் தான். 91.6% மோதல் 8.4% பப்பர் சில்வர் கலக்கம் தரான். ஸோ குவாலிட்டி வந்து எதுவுமே குறைபாடுங்க கிடையாது. டிசைன் வந்து இந்தியாவுக்கு வருது. ஏன்னா அதுக்கான எக்ஸ்பர்டீஸ் செய்ய பாருங்க, வேலை பாருங்க, அவங்க மட்டும்தான் செய்யும். ஸோ we are bringing all types of jewelry for all over the world. In Malaysia நான் கஷ்டம். ஸோ அதனால என்ன உங்களுக்கு அவன் பாயிண்ட்ல சொல்ல வேண்டாம். எங்க இருந்து கோல்ட் ஜுவல்லரி வாங்கினாலும் 22 கேரட் முத்திரை இருந்தாலும் நாங்கள் இருப்போம். மலேசியா எந்த ஒரு ஜுவல்லரியா இருந்தாலும் குவாலிட்டி இஸ் போர்ஷன் வந்து இந்தியாவில் ஏன்னா மலேசியா மலேசியா உள்ள லோக்கல் மேக் செயின், லோக்கல் மேக் லாபர் இந்திய இந்த முன்னிலே வந்து நிறைய பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு 60-70% குடும்பம் நாகரிகம் இப்போ இருக்கும் நான் சொல்லுவேன். சைஃபதே இப்போ ஒவ்வொரு செக்ஷனா காமிச்சுட்டு வந்தீங்க, நானும் பார்த்தேன், நல்லா இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குங்க. அதாவது வந்து என்னன்னா எங்க டீச்சர் பார்த்தா யாவனா வருது. டீச்சர் தான் வந்து முக்கியமான கேள்வி சொன்னாங்க. குரு டீச்சர் கேள்வி கேட்கறதுக்காக சொன்னேன். இல்ல அது இல்ல, இது வந்து என்னன்னா இந்த யூடி கேள்வி இல்ல, அவங்களோட கேள்வி, அவங்க கேட்கணும்னு வைக்க கேள்வி பாருங்க. இதுல சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய ஷாப்ஸ் இருக்கும், சின்ன குட்டி ஷாப்ஸ் இருக்கும், ஆனா எல்லா இடத்துலயும் ஓப்பனா இருக்கும். இங்க வந்து நாங்க இதெல்லாம் கவர்மெண்ட் ஷாப்ஸ்லயும் இன்னும் போயிட்டு வந்தா மாடல அதுவும் திருப்பதி ஒவ்வொரு செக்ஷன். ஆனா இந்த மாதிரி ஒரு ரேடியா பின்னாடி ஸ்டார்ட்ல உட்கார வச்சிருக்கீங்க. இன்னைக்கு என்ன ரீசனு இவ்வளவு பெரிய இடத்துல ஆக்சுவலா வந்து சேஃப்டி செக்யூரிட்டி சொல்லுவாங்க. ரொம்ப நிறைய முதல்ல மாறி போச்சு. ஆனா பட் இன்கம் இருக்கு என்ன அதோட பிராக்டிக்கல் என்னன்னு சொல்லுங்க. நமக்கதையில நிறைய விஷயம் இன்னும் பாரம்பரியமா இருக்கு. பாரம்பரியத்துல ஒரு விஷயம் அது என்னன்னா செக்யூரிட்டி. அதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம தவிர்க்கவும் வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கிராஸ். ஸோ அது வந்து இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நம்ம வந்து சப்போஸ் அந்த இடத்தை வந்து ஆனியாம ஸோ அந்த ரிஸ்க் இருந்துச்சு. ஸோ என்னவா இருந்தாலும் மலேசியாவில் உள்ள செக்யூரிட்டி மெஷர் வச்சுதான் கடையில் செஞ்சு பயர் அது மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் எஸ்தெட்டிக் அந்த வேற அரசியல் சொந்த மாதிரி விஷயம் வந்து இப்போ வெரி சைக்காலஜி இது வந்து காலகாலமா செஞ்சு ஒரு விஷயம். ஸோ இதை நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேனா அந்த மாதிரி சொல்லி எப்போதுமே ஒரு ஸ்பாட் இருக்கும். அது தாண்டி வைக்கலாம், அழகா டிஸ்பிளே பண்ணா ஜுவல்லர்ஸ் பொறுத்த வரையும் ஏன் பூக்கு நான் பார்த்து பார்ப்பேன் ஓகே பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் அந்தந்த
சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. இந்த துபாயில போனா கொட்டி கிடக்குது, ஓப்பனாவே இருக்கும், கொட்டி கிடக்கும். அங்க எதுவுமே கிடையாது. இப்போ இந்தியால வந்து வைங்களேன், இருக்கும், பட் எல்லாமே கவுண்டர்ல இருக்கு. அப்படி கொட்டி இருக்காது, கவுண்டர்ல இருக்கும். இப்ப நம்ம மலேசியாலே அதே மாதிரி இருக்கு. பட் அங்க சேஃப் செக்யூரிட்டி மெஷர்ஸ்க்காக அவங்க பண்ணிட்டாங்க. நல்ல விஷயம் தான். சரிங்க, இப்ப கடைசியா உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். இனி வரும் காலங்கள்ல தங்கத்துடைய ஏன்னா இது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இருந்தாலும் நம்ம போட்டுக்கிற சாட்ல இன்னொரு ஒரு அடுத்த நாடு அயல்நாடுன்னு சொல்ல முடியாது, இப்ப நேச நாடு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம மக்கள் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி உங்களுடைய கஸ்டமர்ஸ், அது முக்கியமா எங்களுடைய கஸ்டமர்ஸ் எத்தனை சதவீதத்தை இந்தியாவுக்கு இருப்பாங்க, இல்ல இங்கே இருக்கவங்க, இப்ப தமிழ் சொல்லுங்க, மலாய் மக்கள் எவ்வளவு, சைனா எவ்வளவு, கொஞ்சம் பர்சன்டேஜ் போட்டுனா போதும். ஓகே, அதாவது கோவிலுக்காக ஒரு இன்விடேஷன் ஒரு காலத்துல ஒரு 70-30 இருந்தது கோவிலுக்கு. அப்புறம் கொஞ்சம் அது ஓஞ்சுது. பட் அப்கோர்ஸ் இப்போ வந்து இப்போ இந்தியா தவிர்க்கிறீங்க, நம்மளுக்கு வந்து டூரிஸ்டா வரவங்களுக்கு வந்து இந்த விசா போது நல்லா அதிகரிக்குது. அப்ப 91% எடுத்துக்கிட்டா எப்படியும் அவங்க 10-15% வந்து உங்களுக்கு வந்து டூரிஸ்டாவும் வராங்க. அது மட்டும் இல்லாம இங்கே மலேசியாலே வேலை பார்க்குற இந்தியா வரவங்களா இருக்கலாம், பங்களாதேஷா இருக்கலாம், அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஜுவல்லரிஸ ஆசைப்பாய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்ல, ஒரு கல்ச்சரல் டெவலப்மெண்ட் நான் சொல்லலாம் பாருங்க. நான் 80% போக்குறது தான். அதே பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து தமிழர்கள் பாரம்பரியம் பர்ச்சேஸ், கல்யாணத்துக்கு பர்ச்சேஸ், பிள்ளைங்க பார்க்கறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் வந்து அது தக்க வச்சிருக்காங்க. வெரி குட். ரேட் எப்படி இருக்கும்? அதாவது இது நான் வந்து ஒரு சோசியல் மீடியால ஒரு கருத்தா சொன்னதா இருந்தா நிச்சயம் தடங்க ஒரு சீன்ல உட்காந்துருவோம். அன்சர்டனிட்டி, அதாவது நிச்சயம் தடங்க இல்லாத ஒரு காலத்துல இருக்கிறதால தங்கத்துக்கு வந்து மதிப்பு கூடதான் செய்யும். As we go along, இந்த வருஷம் நம்ம வந்து அடுத்த 6-7 months பாத்தீங்கன்னா இந்த அன்சர்டனிட்டி இருக்க தங்க விலை உயிரெல்லாம் செய்யும். வந்து நாங்க நகைக்கடை இண்டஸ்ட்ரியை வந்து இது ஒரு விஷயமா நம்புறீங்க. பாத்தீங்கன்னாங்க இதுல இருந்து என்ன தெரியுது? யோசிக்காதீங்க. ஒரே ஒரு விஷயம், கடன் வாங்கி தங்கத்தை வாங்காதீங்க. உங்கள்கிட்ட இருந்த காசை எவ்வளவு இருக்கோ முதலீடா எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கீங்களோ அதை எல்லாருமே தங்கத்துல போடுங்க. போன ஒரு மாசம் மட்டுமே 10.5% ரிட்டர்ன் இல்லைங்களா? போன 1ஆம் தேதிக்கும் இந்த 6ஆம் தேதிக்குமே அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு கூட இந்த ஒரு வருஷத்திலேயே 20-30% விலை உயர்த்து வாய்ப்பு. சொல்லுங்க, நீங்க வந்து ருபீஸ்ல வந்து ஒரு 7,000-8,000 என்னாச்சுன்னா 2023 டிசம்பர் மாசம் எடுத்துக்காங்க. அப்ப இன்னும் 300 ரிங்கிட் வந்துருச்சு. அப்ப ஏறக்குறைய ஜனவரி முதல் வாரம் 2024 305 வெளியே இருக்கையில நம்ம நினைச்சோம் யாரும் பண்றோம் நினைச்சோம். இதுக்கு மேல எங்க போகுது 3 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 350 போடு தோணுச்சு. சரி, இதுக்கப்புறம் கீழே வர. ஆனா SIC அது 400 பெருமான ஒரு சைக்கலாஜிக்கல் கேள்வி இருந்துச்சு. இன்னைக்கு 400 தொட்டுருச்சு. அடுத்தது என்னன்னு சொல்ல தெரியும். ஏன்னா 450 போகுது ஒரு ஒலி இருந்தாலும் அன்னைக்கு வாங்கிடு போகும் தப்பமும் வாங்கிடலாம். அன்னைக்கு வாங்கி இன்னைக்கு வந்து ஒரு பேப்பர் வேலைகள் பாத்தீங்கன்னா லாபம் நிற்கணும். சோ எதிர்காலம் என்னை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலி பாத்தீங்கன்னா ரொம்ப வெளியா இருந்தது. இன்னைக்கு 400 வெளியா இருந்தது. ஆனா ரிங்கிட் மலேசியாவில் சொல்லிட்டேன், நாளைக்கு ஏறுமான்னு கேட்டீங்கன்னா சரித்திரம் ஒரு விஷயம் சொல்லுது. தந்தை ஏறதான் ஒரு அடிப்படையில எனக்கு கேட்டீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு 15 ஏறதான் போகுது. நிச்சயம் சுஸ்திரியாதான் சொல்லுது. அதே சமயத்துல கடைசியா ஒரே கடைசி நிறைய டீச்சர் சொல்லுங்க டீச்சர். இப்போ மாடிக்கு சாமானியர் வராது, வாங்க வராது, என்ன மாதிரி வாங்க சஜஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் கேட்க. அதை உங்கள்கிட்ட அப்படியே ஜெனரலா வந்து more than half நல்ல அவேர்னஸ் வச்சிருக்காங்க. சோசியல் மீடியா பாக்குறாங்க, என்ன ஜுவல்லரி வந்திருக்கு, என்ன புது ரேஞ்ச் வந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப ப்ரிப்பேர்டா வராங்க. என்ன பிரைஸ் ரேஞ்ச் போது எல்லாம் வராங்க. சப்போஸ் ஒரு நபர் வராங்க, அவங்களுக்கு வந்து என்ன ஆர்னமெண்ட் வாங்குற ஐடியா இல்லையா பட்ஜெட் சொல்லுவாங்க. இப்ப எனக்கு மினிஷாட்டா சொன்ன 10,000 சொன்னாங்கடா. நாங்க அப்படியே என்ன பண்ணுவோங்க, இது இத்தனை கிராம் ஆகும்னு சொல்லி ஒரு கிராம் வச்சு அவங்களுக்கு ஒரு யோசனை. இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க, செயின் பார்க்கலாமா, ஒரு நெக்லஸ் ஆரம் இல்ல ஒரு வளையல் பிரேஸ்லெட் ஏதாவது பார்க்கலாமான்னு யோசனை புரியல. அடுத்த கேள்வி கேட்போம், டெய்லி வேற ஒரு ஃபங்க்ஷன் போறீங்களா, இது வந்து உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு எதிர்காலம் வாங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி சில இங்கிலீஷ் கேட்கலடா அவங்களுக்கு வந்து இன்னும் 50 வரும். சரி, அப்ப இதெல்லாம் வந்து ஒரு யோசனையோட துணை கேள்வி. அதாவது நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, இந்தியாவில கூலி சேதாரம் சொல்றீங்க, மலேசியா ஆனா சேதாரமே கிடையாது, எதுவுமே கிடையாது, தண்ணி வரைக்கும் நாங்க வாங்கிட்டு வரோம்பாங்க. அதை பத்தி நீங்களே சொல்லுங்க. சோ மலேசியாவை பொறுத்த வரைக்கும் ஆதிக்கணும்
பாரம்பரியமா கோல்ட் பிரைஸ் அஃப்கோர்ஸ் இது ஹோட்டல்ஷிப் இந்த ரெண்டு தான் ஒரு எலிமெண்ட். அஃப்கோர்ஸ் மலேசியால இப்போதைக்கு ஜிஎஸ்டியோ இது கிடையாது. ஹவெவர் கோல்ட் ரேட் ஒர்க்மேன்ஷிப் மட்டும்தான். ஒர்க்மேன்ஷிப்னா அந்த சேதாரம் அதை வந்து பணமா அதுல ஐட்டம் பொறுத்து, டிசைனை பொறுத்து, வேலைப்பாடை பொறுத்து பாத்தீங்களா? உங்க டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு பாருங்க. மலேசியா நீங்க வந்து தங்கம் வாங்கினா கூட அதற்கு உண்டான மேனுஃபேக்சரிங் காஸ்ட் சொல்லுவோம் இல்லையா, தயாரிப்பு செலவு நீங்க கொடுத்தாங்க வாங்கலாம். கண்டிப்பா வாங்க, ஒரு வாட்டி மலேசியா வருவோம். சாப்பாடுலாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. நல்ல ஹோட்டல்ல இருக்கு. நல்ல ஹோட்டல் குரு சொல்ற மாதிரி அங்க இருக்கு, அருமையான இடம் இருக்கு. இப்போ இன்னும் சொல்ல போனா நம்ம ஊர்ல இருக்க 5 ஸ்டார் ஹோட்டலை விட இங்க ரொம்ப சீப்பா இருக்கு. அதே மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. வாங்க, நம்ம வந்தோம்னா நம்ம டீம் SMS வந்து பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் இணைந்திருங்கள் கோல்டு குருவுடன்.